கருப்பு உளுந்து லட்டு செய்ய போகிறோம்ப்பா. 1 கப்பு உளுந்து அதை நல்லா கழுவிக்கிறோம். ஏன்னா அதில் கல்லெல்லாம் இருக்கும். அதனால் இதை நல்லா ஒரு கழுவு கழுவிட்டு இது ரொம்ப நேரம் ஊறக்கூடாதுப்பா. இதை நல்லா உடனே கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு காய வச்சுருவோம். உளுந்து கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கருப்பு கவுனி அரிசி. நம்ம இட்லி அரிசி வேணால் போட்டுக்கலாம், பச்சை அரிசி போட்டுக்கலாம், இட்லி அரிசி போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம். நான் கவுனி அரிசி போட்டிருக்கேன். இதையும் நல்லா கழுவிட்டு காய வச்சுக்குவோம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வெயிலுக்கு தகுந்த மாதிரி நல்லா காஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கிறத சொல்கிறேன். இதெல்லாம் நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா காய வச்சுக்கலாம்ப்பா. காய வச்சுக்கிட்டு அதே மாதிரி கவுனி அரிசியையும் நல்லா காய வச்சுக்கலாம். உளுந்த கழுவி நல்லா காய வச்சாச்சு. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை வறுத்துக்கலாம். கையில் வச்சு வறுக்காமல் சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும். அப்போ தான் இது நல்லா வறுக்கிறது நல்லா தெரியும். இல்லைன்னா கருகிற மாதிரி போயிடும். இப்போ வெடிச்சிருச்சு பருப்பா. இது மாதிரி வெடிக்கிறது தான் டைம். வறுத்தாச்சு. இதை ஒரு தாம்பளத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் அகலமான தாம்பளத்தில் கொட்டி ஆறுச்சுன்னா சீக்கிரம் அரைச்சிடலாம். நல்லா ஆறட்டும், கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே அரிசியை வறுத்துக்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசி இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சத்தானது இல்லை, அதனால் நான் இதை போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அரிசி தேவையோ அதை போட்டுக்கோங்க. இந்த அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த இதில் ஒரு தொண்டு சுக்கு போட்டுக்கலாம். சுக்கு போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். அதனால் இதையும் போட்டுக்கலாம். இது ரெண்டும் ஒன்றா கொட்டி ஆற வச்சுக்கலாம்ப்பா. இந்த வறுத்தாச்சு, நல்லா வறுத்தாச்சு. ரெண்டும் ஒன்றா கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ இதில் பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை 1/2 கப்பு போட்டுக்கலாம். அது வறுத்த கடலை தான். லைட்டாக வறுத்தா போதும். லைட்டாக சூடு பண்ணியாச்சு. கடலையும் அதோடையே போட்டு லைட்டாக சூடு பண்ணால் போதும். எல்லாம் வறுத்த கடலை தானே, லைட்டாக சூடு பண்ணால் போதும். அப்படியே ரெண்டும் ஒன்றா வறுத்தாச்சு. எல்லாம் ஒன்றா கொட்டி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். எண்ணெய் ஒரு 3/4 கப்பு நல்லெண்ணெய். இதையும் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம்ப்பா. நெய் வேணும்னா நெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லது, நல்ல சத்து. அதனால் நான் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறேன். உங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லெண்ணெய் பிடிக்காது அப்படிங்கிறவங்க நெய் ஊற்றி செஞ்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு பாருப்பா. இந்த சூடு போதும். ரொம்ப பொங்கி வரணும்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக சூடு இருக்குது. இந்த சூடு போதும். எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சலிக்கணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டோம்னா போதும். நல்லா நைஸாக அரைச்சாச்சுப்பா. நாட்டு சக்கரை ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். சக்கரை கம்மியாக போட்டிருக்கேன்ப்பா. இன்னும் அதிகமாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இதை நல்லா ஒன்றா கலந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். உருண்டை பிடிச்சி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்ல சத்து. பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்ல சத்து. பசங்களும் சாப்பிட்லாம். நம்ம பெரியவங்களும் பெரியவங்களும் சாப்பிட்லாம். நல்ல சத்தானது தானே, எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கிண்டி பார்ப்போம், பிடிக்க வருதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது மீதி கொட்டி கிண்டிக்கலாம். சூடாக உருண்டை பிடிச்சா நல்லா உருண்டை ஒட்டி வரும். முக்கால் கப்பு எண்ணெய் ஊற்றினேன். எண்ணெய் 3/4 கப்பு தேவைப்படலை தம்பி, கொஞ்சம் கம்மியாகவே ஆயிடுச்சு. உருண்டை பிடிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதுப்பா. காய்ச்சின எல்லா எண்ணெயும் ஊற்றணும்லாம் அவசியம் இல்லை. சர்க்கரை மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கருப்பு உளுந்து லட்டு ரெடி.